ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான ஹெல்த்தியான உளுந்தங்களி செய்வோம். இந்த உளுந்தங்களி செய்யறதுக்கு அடுப்பில் இரும்பு கடாய் வச்சுருக்கோம். அடுப்பு பற்ற வச்சுக்கோம். இப்போ களி செய்ய கருப்பு உளுந்து, உருட்டு உளுந்து 1 கிலோ எடுத்துருக்கோம். இது 2ஆக போட்டு இரும்பு கடாயில் வறுத்துக்கலாம். களிக்கு தோல் உளுந்து தான் நல்லாயிருக்கும். உருட்டு உளுந்து தோல் உளுந்து தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து மாற்றிக்கலாம். 2வது போடுறோம். போட்ட உளுந்தும் வறுபட்டுருச்சு. இதை எடுத்து மாற்றிக்கலாம். 1/4 கிலோ பச்சரிசி எடுத்துருக்குறோம். 1 கிலோ உளுந்துக்கு 1/4 கிலோ பச்சரிசி போதும். இதையும் போட்டு வறுத்துக்கலாம். இந்த உளுந்தங்களி இடுப்பு வலி உள்ளவங்க, கைகால் வலி உள்ளவங்க, மூட்டுக்கு மூட்டு வலிக்குதுன்னு சொல்கிறவங்க, இவங்கெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்க பிள்ளைங்க வயசுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். போட்ட அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்து மாற்றிக்குவோம். 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் பாதாம் பருப்பு எடுத்துப்போம். இதையும் வறுத்துக்கலாம். பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து மாற்றி இதை ஆற வச்சு மிஷினில் கொடுத்து பொடி பண்ணிட்டு வருவோம். நம்ம உளுந்து களிக்கு பொடி அரைச்சிட்டு வந்தோம்ல, அந்த பொடியை போட்டு நம்ம ஒரு களி கிண்டிக்கும். காப்படி மாவு எடுத்துருக்கோம். இதுக்கு அரைச்சிட்டு வந்த பொடியில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இது கலக்கிக்கலாம். பொடியை கலக்கில நல்லா கம நல்லா வாசமாக இருக்குது. காப்படி மாவுக்கு 150 கருப்பட்டி போட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம். இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். அதில் அடுப்பில் வச்சு கிண்டிக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்குவோம். ஒரு 2 கல் உப்பு போட்டுக்கலாம். இனிப்பு எடுத்து கொடுக்க நல்லா கட்டி விழுகாமல் கை விடாமல் கிண்டி விடுவோம். நல்லா வெந்து வருது. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் நம்ம 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். காப்படி மாவுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விடுவோம். நல்லெண்ணெய் தான் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ரெடி ஆயிடுச்சு களி. இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். ஸ்கூல் லீவ் விட்டு குழந்தைங்க வீட்டில் தான் இருப்பாங்க. சூடான நேரத்தில் இந்த மாதிரி களி கிண்டி செஞ்சு கொடுங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கும் நீங்களும் வீட்டில் உள்ளவங்களும் பெண்மணிகளும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடல் சூட்டை ரொம்ப குறைக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.